அடுத்ததா நம்மளோட பேசுறதுக்கு திரு தியாகராஜன் ஐயா அவர்களே அன்புடன் அழைக்கிறோம். சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம் சார். ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம். மிதுனம் புதன் வீடு. ஸோ அந்த புதன் அதிபதியோட சில தன்மைகளையும் அதோட தொழில்களையும் இப்போ ஒரு 5 மினிட்ஸ் உங்களோட பகிர்ந்துக்கலான் இருக்கிறேங்க சார். அதோட தன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா, புஷ்பம் வெண்காந்தம், ரத்தினம் மரகதம், நிறம் பச்சை, குணம் தாமசம், சுவை துவர்ப்பு, வாகனம் குதிரை, திக்கு வடகிழக்கு, தாது தோல், உடல் உறுப்பு தொண்டை, மொழியல் ஜோதிடம், பஞ்சபூதம் நிலம், ஆசனம் அம்பு வடிவம், கிழமை புதன், வீட்டின் அறை வரவேற்பறை படிக்கும் அறை, ஜாதி வைசியர், ஆட்சி வீடு மிதுனம் கன்னி, நீச வீடு மீனம், நட்பு வீடு ரிஷபம் சிம்மம் துலாம், பகை வீடு கடகம், மூல திரிகோணம் கன்னி, சம வீடு மேஷம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம், நட்சத்திரங்கள் ஆயில்யம் கேட்டை ரேவதி. இதெல்லாம் தன்மைகள் சார். அடுத்து வந்து இதோட தொழில்கள்காரர்கள் மட்டும் சொல்லிடலாங்க சார். தொழில்கள்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர், எழுத்தாளர், கணக்கர், ஜோதிடர், வழக்கறிஞரும் இதுல சேருங்க. பத்திரிகை தொழில், பத்திரிகையாளர், எழுத்துத்துறை, செய்தித்துறை, தரகு தொழில், பேப்பர் பேனா எழுதல் தொடர்புள்ள தொழில்கள் அனைத்தும், பலர்குழல் சினிமா துறையில் பலகுழல் பேசுபவர்களுக்கும் இதோட காரக தொழில் இருக்கும். மரகத வியாபாரம் செய்பவர்கள், நீதித்துறை, அஞ்சத்துறை, வங்கி, தொலைத்தொடர்பு துறை, மக்கள் தொடர்பு, புத்தக வியாபாரம், பேச்சாளர், ஒற்றன், புலனாய்வுத்துறை, கன்சல்டிங், பங்கு வர்த்தகம் என்ற 3ஆம் அதிபதி மிதுனம் புதன் காரகத்துடைய தொழில்கள் இதெல்லாம். நன்றிங்க ஐயா. பேச வாய்ப்பு அளித்த அனைத்து குருமார்களுக்கும் ஸ்ரீராம் சாருக்கும் ரொம்ப நன்றிகள். தேங்க்ஸுங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். தெளிவான விளக்கம் வந்து கொடுத்தீங்க. அதாவது என்னென்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, வங்கி நீதித்துறை அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து எங்களுடைய குழுவின் சார்பாக நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். தேங்க்ஸுங்க சார். ஃபர்ஸ்ட் டைம் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். அடுத்ததான் நம்மளோட பேசுறதுக்கு சேலத்தை சேர்ந்த ஸ்ரீராம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஐயா வாங்க. ஸ்ரீராம் ஐயா வாங்க. ஹலோ ஹலோ பேசுங்க. கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா. பேசலாமா? பேசலாங்கய்யா. அனைவருக்கும் வணக்கம். அடியன் ஸ்ரீராம். முதலில் இறை வணக்கம். விசேஷ மகா கணபதியை வேண்டியும், எல்லாம் வல்ல ஈச பரம்பொருளை வேண்டியும் உங்கள் முன் எனது இந்த மிதுன ராசி பற்றிய ஒரு கருத்தை உங்கள் முன் வைக்கிறேன். பொதுவாக எனக்கு முன்பே பேசியவர்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதே போல காரகத்துவ பண்புகளையும் சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மிதுன ராசி என்பது மிதுன ராசி, மிதுன வீடு, லக்னம், மிதுன லக்னம், மிதுன ராசி இப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இது காலதேவனின் 3வது வீடு, உபஜயஸ்தானமான காலதேவனின் உபஜயஸ்தானமான 3வது வீடு. இதில் எந்த கிரகங்களும் ஆட்சி புதனை தவிர்த்து வேற எந்த கிரகங்களும்
அவ்வளவாக தன்னுடைய பண்புகளை கோலாச்ச முடியாது. ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்து இந்த இந்த ராசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வாயு அதாவது காற்று, அதே போல அ மண் தத்துவத்திலும் வரக்கூடிய அமைந்த வீடு. இது ஒரு ஆண் ராசி. மிதுன ராசி ஒரு ஆண் ராசி. இது இரட்டைத்தன்மை உள்ள ராசி. அதாவது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு எதுவுமே ஒரு டபுள் தாட் இருக்கும். அ ஏதாவது ஒரு வேலையை செய்யறதா கூட ஹிங்கி பாங்கி போங்க ஒத்தையா ரெட்டையா, ஒத்தையா ரெட்டையான்னு இப்படின்னு ஒரு குழப்பமான மனதை உள்ளவர்களாக இருப்பார்கள். இவர்களோட பெரும்பாலும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுடைய வீடு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு முற்று சந்து இல்லைன்னா அந்த ரோடு முடியிற இடத்துல டெட் எண்ட் அந்த மாரி இடத்துல இவங்க வீடு இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா, இவர்கள் வீட்டு பக்கத்துல தோட்டம், தோப்பு, துறவு இது மாரி எல்லாம் இருக்கும். இவங்க வந்து கல்வியாளராக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வீட்டிலேயே டியூஷன் எடுக்கிறது இந்த மாரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அதேபோல இவர்கள்ட்ட ஒரு முக்கியமான ஒரு பழக்கம் என்னன்னா, இந்த மிதுன ராசி, மிதுன லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ரகசியம் இவங்ககிட்ட சொல்லவே கூடாது. ரகசியம் தங்கவே தங்காது. இது ஒரு 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 விஷயம் இது. அதேபோல இவர்கள் வீட்டுல பார்த்தீங்கன்னாக்கா, பூனை, அணில் அ இது போன்ற அ பிராணிகளும், பறவைகளும் வந்து இவங்க வீட்டுக்குள்ள வந்து அ விளையாடக்கூடிய ஒரு இது உண்டு. அதேபோல அணிலும் வரும். இந்த உபய வீடினுடைய இருப்பிடங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா, புதனின் ஆதிக்கம் நிறைந்த பகுதிகள்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து ஒரு ஒற்றைப்படை ராசி. இதனை ஆட்சி செய்வது புதன். இந்த புதன் என்பது சந்திர பகவானுக்கும், குரு பகவானுடைய மனைவியான தாராதேவிக்கும் பிறந்தவர். ஒன்று. அதே மாரி இவருடைய ஆதிக்கம் நிறைந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வணிகஸ்தலம், பெரிய மண்டபம், இந்த பெரிய பெரிய கோயில்ல பார்த்தீங்கன்னாக்கா, அர்த்த மண்டபம்னு இருக்கு. அதேபோல அத அதேபோல சிவ தாண்டவம் புரியக்கூடிய நடன மேடை. அதுவும் இந்த புதனையை சாரும். அதேபோல இவர்கள் இந்த சூதாட்ட விடுதிகள்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த கேம்பிளிங், சீட்டாட்டம் இதெல்லாம் விளையாடுவாங்கல்ல. சூதாட்ட விடுதிகள், இந்த சீட்டு விளையாடுறது, கடலுக்கு அருகாமையில் உள்ள பகுதிகள், பாடசாலை ஸ்கூல், காலேஜ் அது எப்படி வேணா எடுத்துக்கலாம். புத்தகப்பை வைக்கும் இடம், செய்தி, செய்தித்தாள், தகவல் தொடர்பு, விண்வெளித்துறை, கல்வித்துறை, நிதித்துறை, அரசு கருவூலம், ஜோதிடம், வியாபாரம், எழுத்துத்துறை, பத்திரிகை நிருபர், கவிஞர், மேடை பேச்சு. இந்த மிதுன வீட்டில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இயற்கையாகவே இவர்களுக்கு சங்கீத ஞானம் என்பது இருக்கும். பெரும்பாலானவர்கள் திரை துறையில் பாடகர்களாகவும், சங்கீத வித்வான்களாகவும் இருந்திருக்கிறார். அதில் தேர்ச்சி பெற்றவர்கள். அதே நேரம் இவர்களுக்கு ஜோதிடமும் நன்கு வரும். ஏன்னா புதன் வந்து ஜோதிடத்தை குறிக்கக்கூடிய கிரகம் என்பதால், ஜோதிட துறையில் இவர் வந்து நல்ல தன்னுடைய கருத்துக்களை ஒரு பிரபலமான ஜோதிடராக வரக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இதுல இவர்கள் இயற்கையாவே ஆராய்ச்சி மனப்பான்மை என்பது இருக்கும். கார்ட்டூனிஸ்ட், தபால்காரர், கூரியர் சர்வீஸ், செல்போன் கம்பெனி, ஸ்டேஷனரி புக் ஷாப், எழுது புக்கு நோட்டெல்லாம் விற்கிறாங்கல்ல, இந்த மாதிரியான ஒரு வணிகம். அதே போல இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மிதுன ராசி, மிதுன லக்னத்துல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா, பெரும்பாலானவர் வந்து உடல் உழைப்பு குறைவாகவும், புத்தியை பயன்படுத்தி செய்யும் தொழில்கள் இருப்பார்கள். ஆடிட்டர் இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். இனிமையாக பேசி அடுத்தவர்களை தன்வயப்படுத்தி விடுவார்கள். அதாவது நம்ம ஐயா ஏற்கனவே நாகராஜ் ஐயா சொன்னது போல, எந்த இடம் எப்படி இருக்கிறோ அதுக்கேத்த மாதிரி பேசி அவர்களை கவர் பண்ணிடுவாங்க. இது ஒரு 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 பிளஸ் பாயிண்ட் ஒண்ணு. அதே போல அடிக்கடி குணத்தை மாற்றிக்கொள்வதும் இவர்கள் தான். பாத்தீங்கன்னாக்கா, ஒரு இடத்துக்கு இவங்க தனியா போறாங்க அப்படின்னாக்கா, பஸ்ல டிக்கெட் எடுத்து கூட அடுத்த ஸ்டாப்ல இறங்கிடுவாங்க. திடீர்னு பிளானை மாத்திடுவாங்க. இவங்களை நம்பி ஒரு காரியத்தை வந்து செய்ய முடியாது. உதாரணம் ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு ட்ரெயின் ரிசர்வ் பண்ணிட்டு போனா கடைசி நேரத்தில் இவர் வந்து கேன்சல் பண்ண வச்சிருவார். அது மாதிரியான குணங்கள் இவர்கிட்ட இருக்கும். பாத்தீங்கன்னாக்கா, இதே மாதிரி இவர்களுக்கு எதிரிகள் நிறைய உண்டு. ஆனால் எதிரிகளை கத்தி எடுத்தோ துப்பாக்கி எடுத்தோ சுட மாட்டாங்க. எதிரிகளை உறவாடியே அழித்து விடுவார்கள். மிதுன ராசிக்காரர்களை, மிதுன லக்னத்துக்காரர்களை எப்போதும் பகைக்க கூடாது.
இவர்கள் அந்த பகை உணர்வை வெளிக்காட்டாது அவர்களிடம் உறவாடியை அழித்து விடுவார்கள். இந்த மிதுனத்திற்கு சுபராக வரக்கூடிய கிரகங்கள்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த மிதுன லக்னத்துக்கு சுபன்னு பாத்தீங்கன்னாக்கா சுக்கிரன் புதனும் வருவாங்க. இதுக்கு யோகர் பாத்தீங்கன்னாக்கா சுக்கிரனாக வருவார். பாவிகள் எடுத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் குருவாக வருவார். மாரகர்னு எடுத்தாலும் சூரியன் செவ்வாய் குருவாக வருவார்கள். காரணம், இந்த மாரகஸ்தானமாகிய 2, 3, 7, 8, 12 ஆகிய இடத்தில் தீய கிரக பார்வை சேர்க்கை பார்வையோ சேர்க்கையோ இணைவோ தொடர்போ பெற்று குரு பார்வை இல்லாமல் இருந்தால் இந்த தசாபுத்தி காலங்களில் இவர்களுக்கு பித்தம், வாயு, ஆஸ்மா, சளி அல்லது சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய்களை இவருக்கு தந்துடும். பொதுவா இது 3ஆம் இடம் அப்படின்னாக்க இயர், நோஸ், த்ரோட், காது, மூக்கு, தொண்டையை குறிக்கக்கூடியது. அதே போல தோள்பட்டையும் குறிக்கக்கூடியது. இந்த கிரக காரகன்னு பாத்தீங்கன்னாக்க இந்த மாமனுக்கு காரகத்துவம் வரக்கூடிய கிரகம் இந்த புதன். தானியம் பாத்தீங்கன்னா பச்சை பயிறு, நிறம் பச்சை. தேவதை பாத்தீங்கன்னா விஷ்ணு, உலோகம் பித்தளை. இவர் குணம் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தாமசம்னு தான் ஏடுகளில் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன தாமசம்னா லேட். இவங்க யோசனையில ரொம்ப அதிதீவிரமா நல்ல யோசனை பண்ணுவாங்க. ஆனா செயல்முறை என்று வருகிற போது கொஞ்சம் லேட்டா தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு. அதே போல இந்த ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னாக்கா இந்த ராசி இது ஒரு புதன்கிறது ஒரு ஆண் தன்மையும் இருக்கும், பெண் தன்மையும் இருக்கும். ஒரு அலி கிரகம் தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். எந்த காரியத்தையும் நேர்த்தியாக செய்யக்கூடியவர்கள். அதே போல ஒரு நிறுவனத்திற்கோ ஒரு உயர்ந்த ஒரு கம்பெனிக்கோ இவர்கள் தலைமை பொறுப்பிற்கு விடுவார்கள். படிப்படியாக முன்னேறி விடுவார்கள். மூளை பலம் அதிகமாக இவர்கள் இருக்கும். ஏன்னா புதன் நுண்ணறிவை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருப்பதால். அதே போல இந்த மிதுன வீட்டுக்கு துணை கிரகமாக இருக்கக்கூடியது அர்த்த பிரகடனன் என்று சொல்லக்கூடிய துணை கிரகம். இது புதனுடைய துணை கிரகம். இந்த வீட்டினுடைய உச்ச மூல திரிகோண வீடு கன்னி. சரி, இந்த வீட்டிற்கு நட்பு வீடுகள்னு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபம், சிம்மம், துலாம் சமமான வீடுகள். மேஷம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகியவை பாத்தீங்கன்னாக்கா சமமான வீடுகளாக தான் கருதப்படுகிறது. புதனை பொறுத்தவரையில யாரிடையும் பகைத்துக்க மாட்டார். ஆனா அந்த பகைமை உணர்வு என்பது மனதுக்குள் தான் இருக்கும். இது மகாரிஷி 17 ஆண்டுகள் வரும். இதுக்கான க்ஷேத்திரம்னு பாத்தீங்கன்னாக்கா திருவன்காடு க்ஷேத்திரம். அதே போல இந்த கிரகம் புதன்கிற கிரகம் ஒரு ராசியில் ஒரு 30 நாட்கள் சஞ்சரிப்பார். இது சந்திரன் எப்படி வேகமாக நகர்கிறதோ அதே போல புதனும் வேகமாக நகரக்கூடிய கிரகம். அதே போல இவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னாக்கா சற்று வேகமாக நடப்பார்கள். வேகமான சிந்தனை இருக்கும். நல்ல சிந்தனை ஓட்டங்கள் அதிகமா இருக்கும். அறிவார்ந்த சிந்தனைகள் இவரிடத்தில் இருக்கும். காத்துலயே கணக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இது. இதுக்கு பகை கிரகம்னு பாத்தீங்கன்னாக்கா சந்திரன். ஆனா சந்திரனுக்கு புதனை பிடிக்கும், புதனுக்கு சந்திரனே ஆகவே ஆகும். சமமான நட்பு கிரகங்கள்னு பாத்தீங்கன்னா குரு, சனி, ராகு, கேது. ஆயிலியம், கேட்டு, ரேவதி இது நட்சத்திரங்களாக இருக்கும். இவங்க பாத்தீங்கன்னாக்கா பன்மொழி புலமை உண்டு. அதாவது தன்னுடைய தாய்மொழியை விட்டு ஒரு 2, 3 மொழிகளை இவர்கள் கற்று வச்சிருப்பாங்க. ரைட். இது இவருடைய குணாதிசயங்கள். சரி, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு ராசியினுடைய ஆதிக்க பகுதிகள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பாத்தீங்கன்னாக்கா மிதுன ராசிக்கு ஆதிக்க பகுதிகள்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கடலூர் மாவட்டம், அரியலூர், நாகை, திருவாரூர் மாவட்டம் இவை புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த பகுதிகள். அதே போல உலக நாடுகள்னு எடுத்து பாத்தீங்கன்னாக்கா ஆர்மீனியா, சான் பிரான்சிஸ்கோ, மெல்போர்ன், அமெரிக்கா, ஆப்பிரிக்காவின் காங்கோ மற்றும் எல் சல்வடார் இவைகளை புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த பகுதிகள். சரி, புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த பகுதிகள் பாத்தீங்கன்னா இங்க ஸ்கூல், காலேஜ் எல்லாம் அதிகமா இருக்கு. அதாவது பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் நிறைய இருக்கும். இந்த நாட்டில் பிறந்தவர்கள் வேறு நாட்டுகள் சென்று பயின்று பின்னர் அவர்கள் அந்த நாட்டிலேயே ஒரு பேராசிரியராகவும் கல்லூரி முதல்வராகவும் இருக்கிறார்கள். இதன் வடிவம் பாத்தீங்கன்னாக்கா வில் வடிவமாக இருக்கும். புதன் இந்த கிரகம் புதன் ஆட்சி. ஆனால் உச்சம் அடைவதுன்னு பாத்தீங்கன்னாக்கா கன்னி ராசியில் 15 பாகையில் அஸ்த நட்சத்திரத்தில் புதன் உச்சமடைந்து விடும். இது
இந்த கன்னியில் எந்த கிரகமும் வந்து சுப கிரகங்கள் கன்னியில் வந்து அவ்வளவு தன்னுடைய காரகத்துவத்தை இழக்கக்கூடியது ஒண்ணு. குருவோ அல்லது சுக்கிரனில் நீச்சம், குரு வந்து கன்னியில இருந்தது அப்படின்னாலே அது ஒரு பகை கிரகமாக இருப்பதால் அங்கு வந்து அதனுடைய செயல்பாடுகள் வந்து குறைத்துக் கொள்ள வேண்டிய நிலைக்கு அந்த குரு தள்ளப்படுவார் என்று கூறப்படுகிறது. சரி, இவங்க பாத்தீங்கன்னாக்கா நல்லா பேச்சு திறமை, நகைச்சுவை பேச்சு, குழந்தைத்தனம், இவங்க உங்களுடைய உருவ அமைப்பு பாத்தீங்கன்னாக்கா ஒட்டிய கன்னமாக இருக்கும். இவங்க கை கால்கள்லாம் நீட்டமா இருக்கும், விரல்கள் நீட்டமாக இருக்கும். இந்த இதில் ஒரே ஒரு அமைப்பு மட்டும் நான் சொல்றேன். அதாவது இந்த ராசியில் இந்த வீட்டில் குருவும் சந்திரனும் இணைந்தால் எனது அனுபவத்தில் பாத்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டுல வந்து வாழாத, அதாவது கணவன் வீட்டில் வாழாத ஒரு பெண் இருப்பாங்க. அதாவது வாழா வெட்டின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை பயன்படுத்துறது மன்னிச்சுக்கோங்க. அப்படி ஒரு பெண் அவங்க வீட்டுல இருப்பாங்க. அதே போல இந்த மிதுன ராசி சேர்ந்தவர்களுக்கு வந்து இரட்டைத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு ஒரு காரியம் ஆரம்பிக்க ஒரு எண்டுக்கே போயிடுவாங்க. ஒரு முடிவுக்கே போயிடுவாங்க. அதே போல இவங்களுக்கு திடீர்னு நம்ம எதுனால இருக்கிறோம், பூமிக்கு பாரமா, நம்ம போய் சேர்ந்துடலாமே அப்படிங்கிறது ஒரு ஒரு எண்ணமும் உருவாகும். அதாவது தற்கொலை எண்ணம் தான் இப்படி சொல்றேன். இந்த மாதிரி இருக்கும். இது இந்த ராசிக்காரங்க பாத்தீங்கன்னாக்கா இது வந்து வறண்ட ராசி, காற்று ராசியாக சொல்லப்பட்டாலும் இவர்கள் வந்து சிற்றின்ப நாட்டத்தை அதிகமாக கவனம் செலுத்துவார். அதாவது லாஸ்ட் மினிட்ல, கடைசி நிமிஷத்துல எல்லா ஏற்பாடு பண்ணின பின்னாடி கடைசி நிமிஷத்துல இது வேண்டான்னு சொல்லி தன்னுடைய திட்டத்தை மாற்றி விடுவார்கள். இவங்களுக்கு பேச்சிலேயே இரட்டைத்தன்மை இருக்கும். இவங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தை பிறந்தவன்னா சாப்பிட்டுட்டு குளிப்பாங்க. எல்லாரும் குளிச்சுதான் சாப்பிடுவாங்க. இவங்க வந்து சாப்பிட்டுட்டு பின்னால குளிப்பாங்க. இவங்க வீட்டுல ஏற்கனவே சொன்னதை போல பூனை, பச்சை கிளி, ஆந்தை அணி நடமாட்டம் இருக்கும். இவங்க வீட்டுல கண்டிப்பா ஒரு தையல் மிஷின் இருக்கும். அதே இவர்களுக்கு வரக்கூடிய வியாதின்னு பாத்தீங்கன்னாக்கா புதன் வந்து தோலை குறிக்கக்கூடிய கிரகமாக இருப்பதால் தோள்பட்டையில் வலி இருக்கும். தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இவருக்கு வரும். ஸ்கின் டிசீசஸ் இது இவங்களுக்கு கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ராகுனால் மட்டுமல்ல, பொதுவாகவே ஸ்கின் வந்து புதன் வந்து தன்னுடைய நீச்ச வீட்டிலோ அல்லது ராகு கேதுவின் நட்சத்திரங்களோ கோச்சாரத்தில் செல்லும் போது இவர்களுக்கு இந்த ஒரு நிலை ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. இவர்களுடைய தந்தை மரணம் என்பது சற்று வித்தியாசமாக இருக்கும் என்று சொல்லலாம். ரைட். அடுத்ததாக இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி புதனா வருவார். அதாவது லக்னாதிபதி ராசியாதிபதி புதனாக வருவார். 4ஆம் வீட்டுக்கும் இவரே அதிபதியாக வருவார். 4ஆம் வீடு என்பது பொதுவாக இவருக்கு வண்டி வாகனங்கள் சுகங்கள் அதெல்லாம் கிடைக்கும் இல்லைன்னு சொல்ல வரல. இதே போல இவருக்கு வந்து எல்லாமே இரட்டைப்படையும் போது ஒரே நேரத்தில் 2 வேலைகளை செய்வார். ஜாதகம் ஜோதிடம் பார்ப்பார், வேறு தொழிலும் பார்ப்பார். அதாவது ஜோதிடம் மட்டும் இல்ல, வேறு தொழிலும் பார்ப்பார். இந்த கிரகம் வந்து 1, 4, 7, 10 இந்த நிலை வரும்போது கேந்திராதிபத்திய தோஷம் இந்த நிலை இந்த புதன் அடையும். அப்படின்பா அதுக்கு சில விதிவிலக்குகள் உண்டு. அப்படி இருக்கும்போது அந்த புதன் அல்லது புதனுடைய திசையிலோ அல்லது புத்தியிலோ அந்தரத்திலோ இவர்கள் கெடுபலனை அனுபவிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அடுத்ததாக இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் இடமாக சந்திர பகவானுடைய வீடான கடகம் வருவதால் இவர்கள் தனவாக்கு குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் இருப்பதால் இதை பொறுத்தே குடும்ப வாழ்க்கையின் மகிழ்ச்சி, பொருளாதார ஸ்திரத்தன்மை என்பதை காண முடியும். மிதுன லக்ன ஜாதகருக்கு சந்திரன் நடுநிலையான கிரகமாக இருப்பதாலும் மேலும் முக்கியமானவரும் ஆவார். மேலும் வளர்பறை சந்திரனால் சுபத்தன்மை அதிகமாகவும், தேய்பறை சந்திரனாக இருந்தால் அசுபத்தன்மையை இருக்கும் என்று அதை பொறுத்து நாம் நிர்ணயம் செய்து பலனை கொள்ளலாம். சரி, மிதுன லக்னத்தை பிறந்தவருக்கு 3ஆம் வீடு என்று பார்த்தா தைரிய ஸ்தானமாக வரும். இது சகோதர ஸ்தானம், இளைய சகோதரன் நம்ம சொல்லுவோம். இதன் அதிபதி சூரியனாக வருவதால் இவர்களுக்கு தைரியம், துணிவு, முடிவெடுக்கும் ஆற்றல் என்பது அதிகமாக இருக்கும். இந்த காரகத்துவம் வந்து சூரியனுக்கு வருவதால் இவருடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா 60% சுபத்தன்மையாகவும் 40% அசுபத்தன்மையாகவும் இருக்கும். இதே 4ஆம் இடம் ஏற்கனவே சொல்லப்பட்டது. மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம். இதன் அதிபதி குரு. இந்த புதன் வந்து சுக்கிரனுக்கு நட்பு கிரகம். அதே போல 12க்கும் அதிபதி அவரே. ஆக இந்த வீடு நஷ்டஸ்தானம், தண்டனை, மோட்சஸ்தானத்திற்கும் அதிபதியாகவும் இவர்களே விளங்குவார்கள். சுக்கிரன் ஒரு திரிகோணத்திற்கு ஆதிபத்தியம் பெற்றாலும் 12க்கு ஆதிபத்தியம் பெறுவதாலும் 70 சுக்கிரனால் இவர்களுக்கு 70% சுப தன்மையுடைய பலன்களும்
30% தீமையான பலன்களும் சுக்கிரன் வழங்கும் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக மிதுன லக்னத்தில் பிறந்தவருக்கு 6வது வீடாக வரக்கூடியவர் ரண ருண ரோக சத்ரு கடன் நிவாரண கடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 6வது வீடு என்பது தொழிலும் குறிக்கும், சேவை குறிக்கும், சர்வீஸ் ஓரியன்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, குறிக்கும். இந்த 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 இது வந்து இவர்களுக்கு ஒரு பகை வீடாகவும் வரும். காரணம், இவர்கள் வந்து தேவையில்லாம வார்த்தையை விட்டு, கோபத்தால வார்த்தையை விட்டு எதிரிகளுடன் ஒரு கெட்ட பெயரை சம்பாதிக்கக்கூடிய நிலையும் உருவாகும். இந்த ஆனா இந்த பாவகத்தை பொறுத்தவரையில், அதாவது செவ்வாய் வீடான விருச்சிகத்தை பொறுத்தவரையில் இவர்களுக்கு 40% நன்மையான பலன்கள் தான் நடக்கும் என்று கூறப்படலாம். அடுத்ததாக பாத்தீங்கன்னாக்கா 7வது வீடு களத்திரஸ்தானம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, களத்திரஸ்தானம்னு பாத்தீங்கன்னா அது வெறும் களத்திரம் மட்டும் சொல்ல முடியாது, வணிகம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 7க்கும் 10க்கும் உடையவர். கர்ம காரிய ராஜ்யஸ்தானத்திற்கு அதிபதி குரு பகவானாக விளங்குவதாலும், 2 கேந்திரங்களுக்கும் இது அதிபதியாக விளங்குவதாலும், கேந்திரங்களில் 1, 4, 7, 10 குரு பகவான் அமரும் போது கேந்திராதிபத்திய தோஷத்தை உண்டு பண்ணி ஜாதகருக்கு ஒரு பின்னடைவையும் தீய பலன்களை அளிப்பதற்கு ஒரு வாய்ப்புகள் இருப்பதாக பண்டைய நூல்களும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இது சிறு விதிவிலக்கும் இருக்கிறது. அதை பெற்ற நட்சத்திரங்களை பொறுத்து அதன் பலன் என்பது மாறும். மிதுன லக்னத்தை 7ஆம் வீடு இவர்களுக்கு பாதகஸ்தானமாக இருப்பதாலும், பாதங்களை ஏற்படுத்தக்கூடிய எந்த கிரகமா இருந்தாலும் குருவே தனது ஆதிபத்திய பலனில் இந்த ஜாதகனுடைய வாழ்வில், அதாவது மிதுன லக்னம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு 35% மட்டுமே நன்மையான பலன்களும் 65% தீமையான பலன்களும் குரு பகவான் வழங்குவார். அடுத்ததாக மர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் பாவத்துக்கு 8க்கும் 9க்கும் அதிபதியாக வழங்குவார் சனி பகவானாக வருவார். மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆயுள் ஸ்தானம், மர்மஸ்தானம், துரதிஷ்டஸ்தானம் இவர்களுக்கு திருகோணஸ்தானம் 9ஆம் வீடு, தர்மஸ்தானம், பாக்கியஸ்தானம் ஆக இவர் சனி பகவானே வருவதால் இவர்களுக்கு சனி பகவான் பாத்தீங்கன்னாக்கா 35% தீமையான பலனையும் 65% நன்மையான பலனையும் சனி பகவான் வழங்குவார். ஆனால் அந்த சனியானது துலாத்தில் உச்சம் பெற்றோ வக்கரமடையாமல் இருந்தால் இவர் அரசு உயர் பதவிகளிலும் சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தையும் பெற்று விடுவார்கள். அடுத்ததாக இந்த மிதுன ராசியை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னாக்கா, மற்ற கிரகங்கள் எடுத்தீங்கன்னா கும்பம், மீனம் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்ப இந்த மிதுன ராசியை லக்னமாக கொண்டவர்கள் பாத்தீங்கன்னாக்கா அதிக சுறுசுறுப்பாக இருப்பார்கள். சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக் கொள்வார்கள். அதாவது இயல்பிலே இவர்களுக்கு அறிவு திறன் என்பது அதிகமாக இருக்கும். எல்லாரிடத்திலும் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். அப்படியே கோபமாக இருந்தாலும் தெரியாம நான் கோபப்பட்டுட்டேன், அதெல்லாம் பெருசுப்படுத்தாங்கன்னு சொல்லி அவரே தன்னுடைய சொந்த வாயிலே வந்து மன்னிப்பு கேட்கும் திறன் இந்த மிதுன ராசிக்கு அந்த இது உண்டு. ஏன்னா இரட்டைத்தன்மை உள்ள ராசியாக இருப்பதால். அதே மாதிரி வாக்குச்சாதுரியம் உண்டு. அந்த நிலையில் இவர்களுக்கு யோக பலனை சுக்கிரன் அதிகமாக வழங்கும் என்பதும், இவர்கள் கொஞ்சம் ஆடம்பரம் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துவாங்க. நடை உடை பாவனையில் ஒரு நளினமான தன்மையும், பேச்சில் வந்து அந்த இடம் எங்க அதுக்கு தகுந்த மாதிரி பேசி காரியத்தை டக்குன்னு சாய்ச்சிருவாங்க. இப்படி ஒரு குணாதிசயங்கள் இவர்களுக்கு இருக்கிறது. அந்த வகையிலே இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எதுல கெட்ட பேர் வரும்னாக்கா, பெண்கள் விஷயத்தில் இவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம், இந்த மிதுனம் புதன் என்பது காதலுக்கு உண்டான காரகத்துவம் வகிப்பதால் எளிதில் காதல் வயப்படுவார். ஆனா காதலை எடுத்து சொல்வதில் தயக்கம் காட்டி விடுவார். இதுதான் மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு உடையவர்கள். பெரும்பாலானவர்கள் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் காதல் மனம் புரிந்தவர்களாக இருப்பார்கள். என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்தது அந்த மாதிரி இருப்பார்கள். பெருமாள் பக்தராக இருப்பார்கள். இவர்கள் வந்து மேலும் இவர்களுடைய நற்பலனை கூட்டிக் கொள்ள 3 விஷயங்கள் இவர் கவனம் செலுத்த வேண்டும். புதன்தோறும் மகாவிஷ்ணு வழிபாடு, செவ்வாய் தோறும் முருகப்பெருமானுடைய வழிபாடு, ஞாயிறு தோறும் சூரியனுடைய வழிபாடு இவர்கள் மேற்கொள்ளும் போது நற்பலன்களை இவர்களுக்கு தந்து இந்த மிதுன வீட்டில் பிறந்தவர்கள் நல்ல நிலைக்கு, மேம்பட்ட நிலைக்கு வந்து விடுவார்கள். இவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக கண்டிப்பாக நிச்சயமா நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்கள். அது எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது.
பொய் சொன்னாலும் நான் பொய் சொல்லிட்டேன்னு உண்மையை சொல்லிடுவாங்க. அதுதான் இவர்களுடைய தன்மை என்பது. ஒரு நிறுவனத்திற்கோ ஒரு சங்கத்திற்கோ வேற எதற்கோ இவர்கள் தலைமை தாங்குவதற்கு ஏற்ற ஒரு மனப்பாங்கு இவரிடம் இருக்கும். அதே போல் இவர்களுடைய தன்மை, அதாவது செலவுன்னு வரும்போது, தனம் செலவு என்று வரும்போது இவர்கள் தாராளமாக செலவு பண்ணுவாங்க. கணக்கெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க, தாராளமா செலவு பண்ணுவாங்க. இத்தகைய குணங்கள் வந்து மிதுன ராசியில் இருப்பது ஒரு முக்கியமான விஷயம். இவங்களுக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் பிரச்சனை, செல்போன் பிரச்சனை இதெல்லாம் கண்டிப்பா இவங்களுக்கு வரும். அதாவது கம்யூனிகேஷன் விஷயத்துல வந்து புதன் வீட்டில் தீய கிரகங்கள் இருந்து குரு பார்வை பெறாம இருந்தால் இவர்களுக்கு இந்த டாக்குமெண்ட் கம்யூனிகேஷன் இந்த ப்ராப்ளம்னா நில பிரச்சனையும் வரும், டாக்குமெண்ட் பிரச்சனை வரும். இது போல இவர்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருப்பவர்கள் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட இவர்களுக்கு அந்த தீங்கும் அந்த தீய பலனும் அறவே விலகிவிடும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து கொடுத்துட்டீங்க. மிதுன ராசி பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் அப் டு பாட்டம் வந்து கொடுத்துட்டீங்க. அதாவது என்ன சொல்லிக்கிறாருன்னு பார்த்தோம்னா, இந்த புதன் வந்து ஆண் தன்மை பெண் தன்மை வந்து இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி நுண்ணறிவு தன்மை வந்து அதிகமா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த மிதுன வீட்டுல இருக்கிற எல்லா பலன்களையும் வந்து சொல்லிக்கிறாரு. ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய குழுவின் சார்பாக நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்புன்னு மிதுன வீட்டின் பலன்களை பத்தி வந்து பார்க்க போறேங்க. அதுக்கு முன்னாடி விநாயகர் ஸ்துதி, 5 கரத்தனை, யானை முகத்தனை, இந்திய நிறப்பட கோலுமேற்றினை, நந்தி மகந்தனை, நாண குழுந்தனை, குந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. சொல்லுங்க. இப்ப நெல்லையில இருந்து காந்திமதிநாதன் ஒருத்தர் வந்திருக்காரு. லைன்ல இருந்தாருன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு. ஓகேங்க. நெல்லையில இருந்து, அவர் பேர் காந்திமதிநாதன். காந்திமதிநாதன். காந்திமதிநாதன் அவர் நெல்லையில இருந்து பேசுவார். அவரு குழுவுல நம்ம இந்த ஜூம் மீட்டிங் நம்ம அழைச்சிருக்கோம். லைன்ல இருந்தாருன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு. ஓகேங்க. இருக்காருங்க. நான் பேசிடுறேங்க. பேசிட்டு அவர் கொடுத்துறேங்க. ஓகே. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாசாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஸோ மிதுன வீடு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து காலபுருஷனுக்கு 3ஆம் வீடா வந்து வருங்க. 3ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இது வந்து சிறு தூர பயணமா வந்து சொல்லலாம். இப்போ வந்து இவங்க வந்து சிறு தூர பயணம் வந்து மேற்கொள்வராக வந்து இருப்பாங்க. அதுல வந்து இன்பம் காண்பரா வந்து இருப்பாங்க. சிறு தூரத்துல வந்து சிற்றின்ப பிரியரா வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி வந்து இது காம திரிகோணமா வரனால 3, 7, 11 வந்து காம திரிகோணமா வரனால இந்த காம எண்ணங்கள் வந்து உங்களுக்கு வந்து அப்படின்னு வந்து சொல்லலாம். மிதுன வீட்டுல பார்த்தோம்னா சுக்கிரன் ராகு, அதாவது சுக்கிரன் இருந்தாலும் சரி அல்லது ராகு இருந்தாலும் சரி, இவங்களுக்கு வந்து 2 விதமான திருமணங்கள், 2 விதமான பெண்கள் தொடர்புகள் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். மீதி கிரகம் இருக்கிறத விட இந்த சுக்கிரனும் ராகு இருந்துச்சுன்னா வந்து ஏன்னா இது வந்து காதல், புதன்கிறது காதல், புதன்கிறது வந்து கம்யூனிகேஷன், கால்குலேஷன்ஸ் மைண்ட் வந்து எங்களுக்கு வந்து நல்லாவே வந்து இருக்குங்க. இது வந்து ஐயா சொன்ன மாதிரி ஆணும் பெண்ணும் 2 தன்மையும் வந்து எங்களுக்கு வந்து ஆண் தன்மை இருக்கு, பெண் தன்மையும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால வந்து திருநங்கைகளுக்கு வந்து மெயினா வந்து இங்க வந்து உதவிகள் பண்றது, திருநங்கைகளுக்கு வந்து பணம் கொடுக்கறது, இது எல்லாமே பண்ணாங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் வந்து சொல்லலாம். இந்த மிதுன வீட்டுல பார்த்தோம்னா மிருகஸ்ரீஷம், திருவாதிரை, புனர்பூசம் வரனால புதனுங்கிறது கம்யூனிகேஷன். நீங்க பேச்சால வந்து மிருகஸ்ரீசமா இருந்துச்சுன்னா வந்து பேச்சால வந்து பிரச்சனைகள் வந்து சண்டைகள் வந்து ஏற்படும் வந்து சொல்லலாம். அதே திருவாதிரையில இருந்துச்சுன்னா பார்த்தோம்னா திருவாதிரைங்கிறது வந்து பிரச்சனையை குறிக்கும், தேவையில்லாத பிரச்சனை. உங்களோட பேச்சால வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து ஏற்படும். குருங்கிறது வந்து புனர்பூசங்கிறது, குருங்கிறது ஒழுக்கம். நீங்க ஒழுக்கம் சார்ந்து வந்து நீங்க வந்து பிரச்சனை வந்து நீங்க பேச்சால ஒழுக்கம் சார்ந்த ப்ராப்ளம் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த புதன் தான் பார்த்தோம்னா வந்து ஜோதிடத்துறை அப்படின்னு சொல்லலாம். இந்த புதன் அதாவது மிதுன வீட்டுல ஏதோ ஒரு கிரகம் வந்து இருக்கணும், இல்ல மிதுன வீட்டை வந்து ஏதோ ஒரு கிரகம் பார்க்கணும். எந்த கிரகமா இருந்தாலும் பாவ கிரகங்கள் எந்த கிரகமா இருந்தாலும் பார்த்துச்சு அப்படின்னா
நீங்க வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஜோதிடம் வந்து வரும். ஜோதிட சார்ந்த துறையில வந்து இங்க வந்து இருப்பாங்க. ஜோதிடம் மேல வந்து அதிக பற்றுள்ளவங்களா வந்து இருப்பாங்க. அந்த கிரகம் இல்லை, மிதனத்துல வந்து சுபத்தன்மை எதுவும் இல்லை அப்படின்னா மட்டும்தான் வந்து அவங்களுக்கு அந்த ஜோதிட அறிவு வந்து கம்மியா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சூரியன் இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா இங்க வந்து வங்கி சார்ந்த துறை, நீதிபதி, ஜட்ஜ் இதெல்லாம் வந்து இங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா வந்து இருக்குங்க. அதே சந்திரன் இருந்தா வந்து ஒரு காதல் உணர்வோட வந்து இருப்பாங்க. வந்து எப்பவுமே வந்து அந்த காதல் தன்மை வந்து இவங்களுக்கு இயற்கையிலாவே வந்து இருக்கு சந்திரன் இருந்துட்டாரு. ஆனா பெண்களால வந்து ஒரு பிரச்சனைகள் வந்து எங்களுக்கு வந்து இருந்து கொண்டே இருக்கும். பெண்கள் விஷயத்துல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து இருக்கணும் சந்திரன் இருந்துட்டாங்க. அதே செவ்வாய் இருந்துட்டா பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையில வந்து எங்களுக்கு நாட்டங்கள் வந்து அதிகமாக இருக்கு. மிஷினரி சம்மந்தப்பட்டது அதுல அந்த துறையில வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். புதன் வீட்டுல புதனே இருந்துட்டா இங்க வந்து ஆடிட்டர், மேக்ஸ் டிபார்ட்மெண்ட், கம்யூனிகேஷன்ஸ், கால்குலேஷன்ஸ் சார்ந்த துறையில வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே குரு இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா குரு வந்து பாதகாதிபதி. இப்போ குரு பாதகாதிபதினா கண்டிப்பா டீச்சர்ஸ் சம்மந்தப்பட்டது இருப்பாங்க. நெகட்டிவா இருந்தாலும் டீச்சர் சம்மந்தப்பட்டது, ஆசிரியர், பிரின்சிபால், ஸ்கூல் இந்த லெவல்ல வந்து இருக்கிறவங்க இந்த குரு இருந்துட்டா வந்து இருப்பாங்க. சுக்கிரன் இருந்துட்டா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு 2 விதமான பெண்கள் தொடர்புகள், 2 வித திருமணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா வந்து இருக்குங்க. சனி இருந்துட்டான்னு பார்த்தோம்னா இங்க வந்து பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட துறை தொழில் பண்றவங்கலாம் வந்து இருப்பாங்க. பேப்பர் சம்மந்தப்பட்ட துறையில வந்து தொழில் பண்றவங்கலாம் வந்து இருப்பாங்க. ஸோ புதன்கிறது ஐயா சொன்ன மாதிரி காது, மூக்கு, தொண்டை, நரம்பு, தோல் இது சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ புதனுக்கு பார்த்தோம்னா நம்ம வந்து புதன்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு 21 வெத்தலை மாலை போட்டு 2 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணாங்கன்னா இந்த புதன் வர தோஷங்கள் எல்லாம் வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம். புதன்கிழமை காலையில புதன் ஓரையில வந்து இதை பண்ணினா வந்து சிறப்பு. அடுத்தா பார்த்தோம்னா இந்த புதன் வந்து ராகு இருந்துட்டா ராகு இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட துறைகளில் வந்து நல்லா கொடியேறி பார்ப்பாங்கன்னு வந்து சொல்லலாம். ராகு இருந்தாலும் பெண்களால் பிரச்சனை 2 விதமான தொடர்புகள். ஏன்னா 2 புதன்கிறது இரட்டை தன்மையினால 2 விதமான தொடர்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வந்து இருக்கணும். புதன் கேது இருந்தா வந்து உங்களுக்கு காதலால வந்து சட்டசிக்கல்கள் ஏற்படும். டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஏற்படக்கூடிய காலமா வந்து இருக்கு. கோயில் நிர்வாகத்தை வந்து கால்குலேஷன்ஸ் பண்றீங்களா நிர்வாகிகளா வந்து இருப்பாங்க. ஆடிட்டர், கோயில் நிர்வாகத்துல ஆடிட்டரா வந்து நீங்க எல்லாம் இருக்கிறீங்களா வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ புதன் அப்படின்னு பார்த்தோம்னாலே திருநங்கைகளுக்கு மெயினா வந்து ஒரு பண உதவிகள், மெயினா வந்து பணம் தான். ஒரு 100 ரூபாய் கொடுத்து உதவிகள் பண்ணா வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும். இதுதான் வந்து பரிகாரமா வந்து நம்ம சொல்லலாம். புதனோட வீட்டுல வந்து திருவாதிரை நட்சத்திரம் வந்து வரனால அந்த திருவாதிரை பார்த்தோம்னா சதயம் வந்து 19ஆம் நட்சத்திரமா வரும். திருவாதிரை, சுவாதி, சதயங்கிறது 100 குறிக்கிறதுனால அப்ப அந்த 100ங்கிறத வந்து கவனமா கொடுத்தாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் என்னுடைய பாயிண்டா வந்து நான் சொல்ல விரும்புறேன். ரொம்ப நன்றி, அனைவருக்கும் நன்றி. அடுத்ததா நம்மளோட பேசுறதுக்கு காந்திமதிநாதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஐயா லைன்ல இருக்கீங்களா காந்திமதிநாதன் ஐயா? ஹலோ சார், காந்திமதிநாதன் சார் வாங்க சார், லைன்ல இருக்கீங்களா ஐயா? போய் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வாங்கய்யா.